இந்த பதிவை கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா சாயப்பாவோட தரிசனம் நேரடியாக கிடைக்கும். இதை உண்மைன்னு நம்புறவங்களுக்கும் அடுத்த சில நாட்களிலே அவருடைய நேரடி தரிசனத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இதை பொய்யே அப்படிலாம் இருக்காது, எனக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா உங்கள் கர்மா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது. நம்பக்கூடிய விஷயத்தை கூட நம்பக்கூடாதுன்னு உங்கள் கர்மா தடுத்து நிறுத்துது. கர்மா மோசமாக இருந்தால் என்ன பண்ணணும்? இன்னும் அவர்கிட்டே நெருங்கணும். அவர் தான் தாய், அவர் தான் தந்தை, அவர் தான் சகலம், அவர் தான் செல்வம், அவர் தான் வெற்றி, அவர் தான் தோல்வி, எல்லாமே அவர் தான். ஸோ அவர்கிட்ட கலந்தா மட்டும்தான் அந்த தரிசனம், அவரோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த தரிசனம். மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கையை சீக்கிரமாக கெடுத்து நம்ம கன்னத்தில் நாமளே கை வச்சுக்கிறோமே. ஆனால் கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நீங்கள் கன்னத்தில் கை வைக்க மாட்டீங்க. வெற்றிகரமாக 2 கைகளையும் வெற்றி உற்சாகத்தில் நீங்கள் தலைக்க வைப்பீங்க. ஸோ பொறுமையாக இருங்க. நடக்க வேண்டிய அத்தனை விஷயமும் நல்லபடியாக நடக்கும். தயவு செய்து சொல்கிறேன், கர்மா பலம் வாய்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பலத்தை உங்கள் கடவுள் பலத்தை வச்சு அந்த பலத்தை நீங்கள் அழிக்கணும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரானவர்களே, சாயப்பாவோட அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்றத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருந்த சம்பவங்கள் என்ன மேலும் மேலும் ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சாயப்பா, உன்னுடைய குழந்தை, உன்னுடைய கருணை பார்வை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நான் தொடர்ந்து உன்னுடைய நிழலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ சொன்ன செய்திகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்பொழுதாவது எனக்காக நீ உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா அது இப்போவே இந்த நிமிஷமே எனக்கு உதவிகள் செய் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரியவர் ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை போட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பரவச நிலை. ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்டார். ஐயா, ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு 2 தோசை சுட்டு மதியானம் வச்ச குழம்பு இருந்தது, அதை வச்சு கொடுத்து, ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், ஒரு அரை தோசை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற தோசையை அங்கே இருக்கிற நாய்ங்களை கூப்பிட்டு போட்டு, நீ நல்லா இருப்பம்மா, நீ எப்பயுமே சிறப்பாக இருப்ப, உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வணங்கக்கூடிய தெய்வம் உன் கூடவே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை நினைக்கும் போது ஒரு பெரிய பரவச நிலை. என்னால் இப்பயும் சொல்கிறேன், வந்தவர் நிச்சயமாக சாயப்பா மட்டும்தான். அவர் போகிற பாதை வரைக்கும்
நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த தெரு முக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து நின்று கை ஆட்டிட்டு மறுபடியும் போயிட்டாரு. யார் இதுவரைக்கும் அவரை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மணி நேரம் அவர் போனதுக்கப்புறம் என்னோட சுய நினைவை இழந்து நான் காணப்பட்டேன். அதுக்கப்புறம்தான் என்னுடைய கணவர் வந்தார். என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் உன்னோட முகமெல்லாம் ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குதுன்னு. அப்புறம் நான் சொன்னேன். அவர் நம்பலை. இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் ஏதோ யாரோ ஒருத்தர் பேசுவார், அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருப்ப, அதனால் அது பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு. இல்லைங்க, நாய் சாப்பிட்ட தோசை கூட இங்கே இருக்குது பாருங்க, அங்கே கடந்தது அந்த நாய் தான் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் நம்புகிறார். ஆமாம், கரெக்டு, உண்மைதான். ஏன்னா அவருக்குமே கடவுளுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் தான் ரெண்டு பேருமே. பட் இதை சொல்லும்போது அவரால் நம்ப முடியல. அவரால் நம்ப முடியாதப்போ இவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போ எதிர் வீட்டுக்காரம்மா கிட்ட கூட சொன்னாங்களாம், அந்த கணவர்கிட்ட சொல்லும்போது, அக்கா, இந்த நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பாடு தோசை ஊற்றி கொடுத்தனே பார்த்தீங்கல்லக்கா. ஆமாம்மா பார்த்தம்மா, நான் என் கண்ணால் பார்த்தனே. யாரும்மா அவர், தெரிஞ்சவரா அப்படின்னு. இல்லைக்கா, தெரியாதவர் தான் அப்படின்னு அவங்க கணவருக்கு ஒரு ஒரு ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு குழப்பம் ஆயிடுச்சா, இது ஏதோ ஒரு ட்ரீம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன சொல்றது இதை பற்றி சொல்லுங்க. அப்போ கடவுள் இருக்கிறார், அவர் உயிருடன் இருக்கிறார். வாழும் கடவுள் நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்காரு. நம்ம கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சிக்க கூடியவராக இருக்காரு. முன்னாடி தரிசனம் கிடைக்குது. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பே சாய் குடும்பத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள பாவம் செஞ்சுருக்கோங்க, நிறைய பேர் பாவம் செஞ்சுருக்கோம். பாவம் செய்கிறதால தான் இந்த பிறவியில் துன்பத்தை அனுபவிக்கிறோன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் தான். ஸோ பாவத்தை மன்னிச்சு நம்ம முன்னாடி நிற்கிறாரா இல்லையா? அந்த சாய்ராமுக்கு நடந்தது எல்லாருக்கும் நடந்த மாதிரி, எல்லாருக்கும் நடந்த மாதிரி. மனப்பூர்வமாக சாய்பாக்கு நன்றிகளை சொல்லிக்கலாமா? நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு காட்சி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடலாமா? தப்பு இல்லைல்ல, நல்ல வார்த்தை தானே. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் இது மாதிரியான ஒரு தரிசனம் கிடைக்கும் தானே? கண்டிப்பாக கிடைக்கும், 100% கிடைக்கும். என்னைக்கெல்லாம் நீங்கள் வாடி போயிருக்கீங்களோ, என்னைக்கெல்லாம் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் கண்ணீர் சிந்துகிறீர்களோ, அப்பொழுது அவருடைய தரிசனம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாய்ராமை பற்றி சொல்லணும். இவங்க தினமும் அன்பே சாய் ஆடியோவை கேட்குறவங்க, தினமும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன அப்படின்றது தெளிவாக என்கிட்ட வாட்ஸ்அப்பில், அவங்க கமெண்ட் பண்ண தெரியாது, வாட்ஸ்அப்பில் ஆடியோ கொடுப்பாங்க. ஒரு 6 ஆடியோவில் 7 ஆடியோ வரும். ஆனால் இன்னைக்கு நான் டக்குன்னு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணும்போது உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக போயிடுச்சு. இப்போ எவ்வளவு பெரிய அதாவது கடவுள் இருக்காருன்றது இல்லை, சாய்பாய் தரிசனத்தை கொடுத்துருக்காரே. இப்போ அவங்க பார்த்த தரிசனம் நான் பார்த்த தரிசனம் மாதிரி. இப்போ அவங்க பார்த்த தரிசனம் நீங்கள் எல்லாரும் ஒரு மனக்கண் முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி வைங்களேன். அவர் வராரு, சாப்பாடு கேட்குறாரு, நீங்கள் 2 தோசை சுட்டு கொடுக்குறீங்க. சுட்ட தோசையில் அரை தோசை சாப்பிட்றாரு, மீதி 1.5 தோசை அந்த நாய்க்கு வைக்கிறாரு, கிளம்புறாரு, அந்த தெருமுக்கில் கையசைக்கிறாரு. அப்படி இதை கமெண்ட்டில் கூட எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எழுதுகிற கமெண்ட்டு அது உங்களுக்கு மேலும் பலத்தை சேர்க்கும், ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை அது சேர்க்கும். இதெல்லாம் ஒரு சாட்சி. இப்படிதான் உங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன். நம்பினவங்களுக்கு இதை விட பெட்டர் தரிசனம் கிடைக்கும். இதை நம்புறது கொஞ்சம் அப்படிலாம் இருந்திருக்குமா? ஒருவேளை அந்த சாய்ராம் தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் கேள்விகளாகவே இருப்பார்கள். நம்ப கூடாததை நம்புறவங்களும்
நம்புறத நம்பாம இருக்கிறவங்களுக்கும் தான் வாழ்க்கையில பிரச்சனை. திருப்பி போடணும் எல்லாத்தையும். அப்போ என்ன விஷயம் இங்க நடந்திருக்குது? கடவுள் வந்திருக்காரு, கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ அதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெட்டர் வைப்ரேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கும் ஒன்று இந்த மாதிரி ஒரு தரிசனம், இல்லை இதை விட ஒரு பெட்டரான தரிசனம். அந்த தரிசனம் எந்த வகையிலையும் கிடைக்கலாம். ஆனால் வந்துட்டு போனதுக்கு உண்டான ஒரு உறுதியை அவர் ஏற்படுத்தியே தீருவார். நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன், நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லதே மட்டும்தான் நடக்கும். அதனால தான் பல கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின். இன்றைக்கி கூட நம்ம சாய் 365 கேள்வி பதில் நம்பர் 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்று முதல். அப்போ அதில் கூட ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். நான் என்ன சொல்ல முடியும்? பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் கேள்விகள் ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா பதில் சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, சவாலாக இருக்கும்ல. அது மாதிரி கேள்விகளை நீங்கள் கேளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே அது பலன் அளிக்கணுன்றதுக்காக தான் நாம் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்தை பயன்படுத்திக்கிறோம். சரி, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாலும் கேள்விகள் கேளுங்க. டெஃபினட்டாக நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக 4 மணிக்கு சாய் 365 பப்ளிஷ் ஆகும். ரைட்டா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம், தரிசனத்தை பெறப்போவது நிச்சயம். முந்தானத்தை கூட சொன்னேன் ஒரு ஆடியோவில், சாயப்பா ஒரு சாய்ராமுக்கு கடவுளே நடனம் பண்ணாங்க. அடுத்த 1 ஹவரில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள். அந்த மிராக்கிளை சொல்லக்கூடாதுன்றது சாய்ராமுடைய இது. ஆனால் சொல்லாதீங்க, கொஞ்சம் இன்னும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அப்போ சொல்லுங்க. அதனால தான் அது என்ன மிராக்கிள்னு சொல்லலை. அது சாதாரண மிராக்கிள் இல்லை, பெரிய மிராக்கிள், ஒரு பெரிய மிராக்கிள். ஸோ இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் ஏன் நடக்குது தெரியுமா? ஏன் நடக்கணும்? இங்க இது ஒரு மோட்டிவேஷன் சேனலா, இல்லை மூட நம்பிக்கையை கிரியேட் பண்ண சேனலா, இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய சேனலா? ஆனால் எல்லாமே கடவுள் சம்மந்தப்பட்டது, வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஆனால் என்னமோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அந்த விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் அறுவடை செய்யக்கூடிய காலமாக இங்கே மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம விதைச்சோம், 2019 விதைச்சோம். இப்போ 2019 இருந்து தொடர்ந்து அன்பே சாயை பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் அறுவடை செய்யக்கூடிய வருஷமாக இருக்குது. அப்போ 2025 இருந்து பார்க்குறவங்களுக்கு 2030 அறுவடை செய்யக்கூடிய வருடமாக மாறும். அவ்வளோதான். முன்னாடியே வந்துட்டால் முன்னாடியே கிடைக்கும், கொஞ்சம் பின்னாடி வந்துட்டால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷம் கழித்து ஒரு அற்புதம் நடக்குதோ அது மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஐயோ 5 வருஷமா அப்படின்னு அலற வேண்டாம். அந்த 5 வருஷத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருப்பீங்க. அப்போ அது வரைக்கும் நான் கஷ்டப்படணுமா? இது தேவையில்லாத கேள்வி, தேவையில்லாத பயம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் போக 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 கஷ்டங்கள் குறையும். அதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க, சந்தோஷம் மட்டுமே நிற்கும். வருத்தப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்காது, நடக்காது, ஏன் நடக்கவே நடக்காது. எல்லாருமே சாய்ப்பாக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றிகளை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளமும் நலமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கடவுள் முடிவு பண்ணிட்டாருங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி. அவர் அங்கே இருந்து உங்களுக்கு பல இடத்துலையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் ஒரு புது வாழ்க்கையையும் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நாம் அவரை சந்தேகப்படலாமா? அந்த சாய்ராமுக்கு நடந்திருக்குமா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா. இப்படி சும்மா சும்மா சும்மானா அது சும்மாவே போகும். ஆனால் நிஜம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே இங்கே நிஜமாக மாறும். ஒன்ஸ் அவர் வந்துட்டாருன்னா அந்த லைஃபே நல்லாயிருக்கும்.
அவங்க லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்பட போவதே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராம், அந்த சாய்ராமுக்கும் அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை போட்டு வந்தவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த சாய்ராமுடைய முகத்துக்கு நேருக்கு நேராக நீ இந்த பிரச்சனையில் இருக்க, இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பஸ்ஸை பிடிச்சி அவங்க ஊருக்கு போகும்போது நடக்க வேண்டிய காரியங்கள் அவ்வளவு தடைகள் இருந்தும் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. அவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள் அது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஏறுமுகத்தில் தான் இருக்குது, இறங்கு முகமே இல்லை. மாதம் 10 பேருக்கு வீட்டில் இலை போட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதில்ல, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்தது விஷ்ணு நம்பருக்கு. அப்போ தான் இது மாதிரி அண்ணா கிட்ட பேசணும், கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு உடனே விஷ்ணு கான்ஃபரன்ஸ் கால் போடும்போது இந்த விஷயத்த சொன்னாங்க. தினமும் மாதம் 10 பேருக்கு வாழை இலை போட்டு 2-3 இது போட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணிமணிகள். இத்தனைக்கும் ரொம்ப ரிச்சு கிடையாது, ரொம்ப பணக்காரெல்லாம் கிடையாது, மிடில் கிளாஸுக்கு கீழே இருந்தாங்க. இப்போ மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸாக இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, லைஃப்ன்றது ஒரு மனுஷனை எங்கே இருந்து எங்கே ஏற்றி வச்சு அழகு பார்க்குது. எல்லாத்துக்கும் காரணம் சாய்ப்போட கைகளே. அவர் தான் அவரோட கைகளை உயர்த்தும் போது நம் வாழ்க்கை உயருது, இறக்கும் போது நம்ம வாழ்க்கை தாழ்வாகுது. ஏன் இறக்குறாருன்னா, நாம் அந்த இடத்துல இருந்து நாம் சரியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறாரு. நீ சரியாக இல்லைன்னா கையை இறக்குறாரு. கையை இறக்கும்போது கீழே இறங்குறோம். இதுதான் இங்கே நடக்குது. நம்பிக்கையோடு அவரை வழிபடும் போதோ, நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதோ, அதே நம்பிக்கையோட செயல்களை செய்யும் போதோ கடவுள் உன்னுடன் இருந்து கொண்டு உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கார். சாய்பா ஒரே விஷயம்தான், என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் என்னை நம்பி நல்ல விஷயத்தை செய்யும் போது, நல்லதை நினைக்கும் போது, மற்றவர்களுக்கு எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் அவங்கள காப்பாற்றாம எப்படிப்பா தனியா இருக்க முடியும் அப்படின்றார். ஒரு பணக்கார அப்பா பையன் ரொம்ப மோசமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எதையுமே செய்ய மாட்டார். ஏன்னா பணத்தை கொடுத்து தான் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு சொல்லி அப்பா ஃபீல் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆச்சு, பையன் நல்லா மாறிட்டான். இப்போ என்ன பண்ணுறாரு, பையனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறார். அதே போல தான் நம்ம சாயப்பா அப்போ நமக்கு செய்யலை, ஆனால் இப்போ நமக்கு செய்கிறார், செய்வார். அவர் செய்யக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம்லாம் இல்லை. உங்கள் மனசில் எந்த அளவுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து இருக்குதோ, சும்மா 4 நாள் இருந்துக்கிட்டு 5ஆவது நாள் இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து இருக்கணும். தொடர்ந்து இருக்க 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 தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அவர் தொடர்ந்து நடத்துவார். எல்லா விஷயமும் 48 நாட்களுக்கு அப்புறம்தான் இங்கே நடக்கும். 48 டேஸ்க்கு அப்புறம் தான் இங்கே எல்லா விஷயமும் நடக்கும். அந்த 48 நாட்கள் தான் சோதனை மிகுந்த நாட்கள். இப்போ அந்த 48 நாள் பயிற்சிகள் வச்சோமே, அந்த 48 நாட்களில் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் பெருகி இருக்குது, கோபங்கள் குறைஞ்சிருக்குது, தொழிலில் கவனத்தை வச்சுருக்காங்க. அடுத்தது ஒரே வாரத்தில் நடந்தது. ஒரு சாய்ராம் 7 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை நிற்குது. வாரம் வாரம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அண்ணா நல்லா இருக்கேண்ணா, பிரார்த்தனை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணுறேம்மா அப்படின்னு. வாரம் வாரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளுடைய அனுக்கிரகங்கள் எல்லாருக்குமே இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டா அவர் நமக்கு எல்லாமே செய்வார். பயன்படுத்திக்கல அப்படின்னா எதுவுமே இல்லை. அதனால் வாதங்கள் வேண்டாம், சந்தேகங்கள் வேண்டாம், எல்லாத்தையும் நம்புங்க. கடவுள் சம்பந்தப்பட்டதை சொல்கிறேன்.
கடவுள் சம்பந்தப்பட்டதை நம்புங்க. அது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையை அதன் மீது வைத்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரவாரமான வெற்றி நீங்கள் கொண்டாட வேண்டாம், ஊர் கொண்டாடும், உலகம் கொண்டாடும், எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாம் அழைச்சிக்கிட்டு போகிறோம். எத்தனை பேருக்கு கொண்டாடப்பட வேண்டிய கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உங்களை கொண்டாடணும்? நான் கொண்டாட்டத்தை தப்புன்னு சொல்லலை. கொண்டாடும் போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்குள்ள ஆசை இருக்கும்ல, இப்போ நமக்கு நிறைய ஆசை இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கும். நீங்கள் அடிக்கடி தியானிச்சுக்கிட்டே இருங்க. என்னை கொண்டாடக்கூடியவர்கள் இருப்பார்கள், நான் கொண்டாடப்படுவேன். கடவுள் உங்களை பாராட்டுனா நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் மனிதர்கள் மூலமாக. அப்போ கடவுள் நேரடியாக வந்து பாராட்டுவார். இப்போ மனிதர்கள் மூலமாக தான் கடவுள் உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ அது உண்மைன்னா இது உண்மை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன்னா நீங்கள் சாயப்பாவுடைய குழந்தைகள். அப்போ இந்த கொண்டாட்டம் எப்பயா நடக்கும் அப்படின்னு கேட்டால், எப்போ உங்கள் மனசு வேகமாக உள்முகமாக திரும்புதோ, அதில் இருக்கக்கூடிய நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை வெளியேற்றுதோ, அப்பையில இருந்து உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது. முழுவதுமாக கொட்டணும். குப்பை இருந்துச்சுன்னா அதை முழுவதுமாக கொட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் குப்பை போடணும். குப்பைக்கு மேலே குப்பை போடக்கூடாது. அதனுடைய அளவு முடிஞ்சிருச்சா எடுத்து கொட்டிடணும். குப்பை கூடைய கழுவி வைக்கணும். 2 குப்பை கூட வச்சுக்கணும். சீரியஸா எப்பவே 2 குப்பை கூட வச்சுக்கோங்க. ஒரு குப்பை கூட எடுத்து கொட்டிட்டிங்கன்னா அந்த குப்பை கூடைய நல்லா கழுவி கொஞ்சம் வெயிலில் காய வைங்க. அடுத்த குப்பை கூட யூஸ் பண்ணுங்க. எத்தனையோ நம்ம யூஸ் பண்ணுறோம், எத்தனையோ 2 யூஸ் பண்ணுறோம். குப்பை கூடையை மட்டும் ஏன் ஒன்று? ஸோ எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அந்த குப்பை கூடையும் சுத்தமாக இருக்கணும். அசுத்தத்துலேயும் ஒரு சுத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் உள்ளுக்குள்ளேயும் அதே தான். குப்பைகளை தூர ஏறி அந்த குப்பை இருக்கிற இடத்த சுத்தமாக்கு. சுத்தமாக்கப்பட்ட இடத்துல சுத்தம் மட்டும்தான் சேரும். சுத்தம் இருக்கிற இடத்துல அசுத்தம் சேர்ந்தா அது நம்மளே அதை தூக்கி எரிஞ்சிருவோம். அப்போ அசுத்தம் நிறைய இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எத்தனையோ குப்பை இருக்குது, இதை எடுக்க போகிறோமா அப்படி சொல்லி விட்டுருவோம். ஆனால் சுத்தம் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பிசுறு அது இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்? அதை அதிகமான கவனத்தின்படி அதை நாம் சுத்தம் செய்வோம். அதே போல தான் மன சுத்தமும் வேண்டும். அந்த மன சுத்தம் மட்டும் இருந்துச்சுன்னா அண்ணன் டான் 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 உட்காந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா இந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் அவ்வளவு சூப்பராக இருக்குது, அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த இடத்த விட்டு அவர் எங்கே போவார் சொல்லுங்க? சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லவனாக மாறணும். நீங்கள் பேசிக்கலி நல்லவர் தான். ஆனால் வாழ்நாட்கள் வாழ வாழ உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய மனிதர்கள், சொசைட்டி, அது இது கொடுக்கக்கூடிய தாக்கம், இது கொடுக்கக்கூடிய நிர்பந்தம், இதனால நாம் கெட்டு போன மனிதர்களாக மாறிட்டோம். ஸோ நல்லவர்கள் தான் கெட்டு போனார்கள். ஸோ கெட்டு போனவர்கள் மறுபடியும் நல்லவர்களாக மாறிட்டாங்கன்னா வாழ்க்கை செமையாக இருக்கும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பதிவில் நம்ம சொல்லப்பட்டது அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடத்தாமல் போக மாட்டார் சாயப்பான்னு சொல்லி எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஸோ நம்பிக்கை வைக்கிறவங்க அத்தனை பேரும் பாஸ். நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா கடவுளோட கலக்கணும், கடவுளோட வாழணும். கடவுளோட கலந்தவங்களுக்கும் கடவுளோட வாழ்ந்தவங்களுக்கும் தான் அந்த நம்பிக்கை வரும். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்கள் கடவுளோட கலக்கலை, கடவுளோட வாழலை. கடவுளை பெயரளவுக்கு கும்பிட்டுட்டு போறீங்க, 2 நிமிஷம் கும்பிட்டுட்டு போயிட்டீங்க. இப்படிதான் நடக்குது. அதிகம் மீறி 10 நிமிஷம் கூட உட்கார முடியல. அவர் முன்னாடி உட்காந்து பேசவோ அவரை பார்க்கவோ முடியல. எல்லாமே அவசரம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. உங்களுக்கு கடவுளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம். அப்போ இந்த நம்பிக்கை யாருக்கு ஏற்படும்?
கடவுளோட கலந்தவங்களுக்கும் கடவுளோட வாழ்றவர்களுக்கும் தான் அந்த நம்பிக்கை வரும். ஐயோ நம்பிக்கை வைக்கணுமா, சரி வச்சுட்டா கமெண்ட் பண்ணிடலாம், அப்போ நம்ம பாஸ். இது வேலைக்கு ஆகாது. மனதில் இருந்து அந்த நம்பிக்கை வரணும். கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை காப்பாற்றி என்னை நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போறது கடவுளுடைய பணி அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே உங்க மனசு உங்க உடம்பு பயங்கரமா சுறுசுறுப்பாகும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது கிடைக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்ல நீங்க இருப்பீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும், கிடைச்சே தீரும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தடுத்து நடக்கும். ஒன்ஸ் அவருடைய கையை பிடிச்சிட்டீங்கன்னா இனி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்கும். பாதகமா இருக்கிறது சாதகமா மாறும். இதெல்லாம் பயந்து உட்காந்துருந்தோமே, எதெல்லாம் பயந்துங்களோ அதுவே உங்களுக்கு உதவிகளாக வேலை பார்க்கும். இது எல்லாமே இந்த ஜென்மத்தில் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? அடுத்த ஜென்மமா? இல்லை, நான் இந்த ஜென்மத்தை பற்றி தான் பேசுகிறேன். இதை தாண்டி இருக்கக்கூடிய மெகா கனவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது வேணா அடுத்த ஜென்மத்தில் நடக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் சந்தோஷமாக தான் வாழ்வீங்க. உங்கள் இறுதி நாட்கள் 100 வயசு நீங்கள் வாழணும். 100 வயசுலையும் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி இங்கே அத்தனை விஷயங்களும் நடக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசு வை, வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு வைக்கலைன்னா வாழ்க்கை இன்னைக்கு என்னவோ அதே கதை. 10 வருஷமா என் வாழ்க்கை மாறலன்னு சொல்றவங்களுக்கு ஒரே பதில், மாற்றணும்னு நீங்க நினைக்கல, அதனால மாறல. மாற்றணும்னு நினைச்சிருந்தா 10 வருஷம் தேவையில்லை, அதிகபட்சம் 10 மாசம் போதும். 10 மாசம் போதும். புரியுதா உங்களுக்கு? பாரத்தை எடுக்கிறேன், சச்சரிதம் படிக்கிறேன், எஸ் படிங்க, அது பேசிக். அதை தாண்டி எதையுமே செய்யலையா, அப்போ இன்னமும் ஒன்றும் டெவலப் இல்லை. அப்போ படித்ததை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும். ஆரத்தி எடுக்கிறீங்கன்னா ஆரத்தியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வார்த்தைகள், எவ்வளோ நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள். தாயும் நீரே தந்தையும் நீரே, இன்னைக்கு கூட சாய் சக்தி அனுப்பியிருந்தாங்க. அந்த வேர்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான வேர்டு. அதை என்னால் அது மறக்கவே முடியாது. அதெல்லாம் கேட்கும் போதே என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டும். தாயும் நீரே தந்தையும் நீரே உறவும் நீரே நட்பும் நீரே கல்வியும் நீரே செல்வமும் நீரே சகலமும் நீரே தேவா. ஸோ எல்லாமுமா இருக்கிறாரு. செல்வமும் அவரு தான், வெற்றியும் அவரு தான், ஏன் தோல்வியும் அவரு தான். ஸோ என்னில் உன்னை பார்க்கிறேன், இதை சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், என்ன சாயப்பா கிட்ட பார்க்குறேன், என்ன சாயப்பா கிட்ட பார்க்குறேன். நான் மனுஷன்தான், பாவம் செஞ்சவன் தான். ஆனால் அவரை பார்க்கும்போதே கண்ணு கலங்குது. ஏன்? என் கூட கலந்துருக்கார், என் கூட வாழ்ந்திருக்கார், என்னுடைய துன்பத்தை அவர் ஏற்றுட்டு இருக்காரு, என்னோட சந்தோஷத்தை அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இருக்கிறதுலே ஒரு நல்ல மனுஷன்னா அவரு தான். அதுக்காக நான் மனிதர்களை குறை சொல்லலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் நாளைக்கு இல்லை. தற்காலிகமாகவும் பிரியலாம், இல்லை நிரந்தரமாகவும் பிரியலாம். இன்னைக்கு நான் உயிரா இருக்கேன், உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இப்போ உயிரா இல்லை, உண்மையா இல்லை. இதுக்காக கன்னத்துல கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சாய்பாவை நினைச்சீங்கன்னா. ஆனா மனுஷங்களை நினைச்சா கன்னத்துல கை வைப்பீங்க, தலையில கை வைப்பீங்க. வச்சிருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்க நடக்குது. அதுக்கு தான் சொல்றேன், கடவுள் ஒருவரே, அவரை மட்டும் நம்பு. அவர் தான் போன ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில், அடுத்த ஜென்மத்தில் உனக்கு அவர் தான். அவரை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா வழக்கம் போல சொல்லக்கூடிய வார்த்தை தான், புரிஞ்சா வாழ்க்கை ஜேசி. ஸோ எல்லாமே நம்ம கெட்டதாக இருக்கு. அதனால நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாடணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா.
அனுதி